ஓம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரே போற்றி போற்றி. ஆதியும் ஜோதியுமான அர்த்த கமலவாசன் இப்பிரபஞ்சம் எனும் பேரொளியினுள் ஒளியாய் ஊடுருவி இயங்கும் சக்தி கொண்டவர். மானுடர்கள் கொண்ட ஆன்மாவின் ஒளியினுள் ஜோதியின் ரூபமாய் ஓர் திவ்ய ஒளியாய் பரவி நிற்கும் ஜீவத்துளியே சிவனின் துளியாகும். ஜம்புகேஸ்வரர் எனும் நாமம் ஏற்று அகிலாண்டேஸ்வரியோடு இத்திருத்தலத்தினில் யாம் உரைகின்றோம். மனிதர்கள் என்றே அழைக்கப்படும் ஆன்மாக்களும் ஜோதியின் ஸ்வரூபங்களே. எங்கு ஜோதியானது நிலைத்தாலும் அதனுள் ஊடுருவும் ஓர் உன்னத ஜோதியே ஈசனின் ஜோதி. ஒளி பரவ வேண்டும் எனில் வெப்பம் அவசியமாகும். வெப்பம் நிலைக்க வேண்டுமெனில் பிராண காற்றும் அவசியம். காற்றின் பரவலான செயலுக்கு நீர் மாத்திரமே துணை புரியும். நீரானது தங்கி செயல்புரிய உதவும் வீடு நிலம் ஒன்றே. எனில் பஞ்சபூதங்களும் ஒன்றின் துணையின்றி மற்ற ஒன்று நிலைத்து இயங்காது. நிலமானது செயல் இழந்தால் அனைத்துமே அழியத் துவங்கும். நீரானது செயல் இழந்தாலும் அந்நிலையே சித்திக்கும். ஆன்மா எனும் ஒளியினுள் ஜோதி எனும் அம்சம் உண்டு. ஜோதி என்பது பஞ்சபூத மூலக்கூறுகளையும் உள் அடக்கிய சக்தியாகும். ஓர் தீபச் சுடர் பொருத்தி வழிபடும் நிலையினை ஆராய்ந்து அறிந்திடுங்கள். நிலம் எனும் விளக்கும் நீரெனும் எரிபொருளும் காற்றும் நெருப்பு எனும் வெப்பமும் ஒன்றிணைந்தால்தான் தீபமானது சுடர்விட்டு எரியும். அதனை போன்றே மனித உடல் என்பது நிலமும் நீரும் அடங்கிய சக்தியாகும். உயிர் என்பது பிராண காற்றுடன் கூடிய வெப்ப சக்தியாகும். ஆன்மா என்பது குடை போன்று பரந்து விரிந்த மற்ற 4 மூலக்கூறுகளையும் காக்கின்ற அற்புதமான சக்தியாகும். ஆன்ம ஜோதியினுள் அடங்கிய உயிர் அணு என்பது சக்தி தேவியாக பிரிந்து செயல்புரிய துவங்கியது. உயிர் எனும் சக்தியிலிருந்து உடலும் தனித்து செயல்புரிய துவங்கியது. உடல் என்பது பிறவி கடந்து வரவேண்டும் எனில் மீண்டும் உடல் ஒன்றினை இப்புவியினில் ஏற்கக்கூடாது. உடலினை முற்றிலுமாக துறப்பதே முக்தி நிலை ஆகும். முக்தி பெற்றவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. ஏனெனில் உடலினை உயிரினிடத்தில் பூரணமாய் சமர்ப்பித்திடுவர். உடல் மீது கொண்ட பற்று முழுமையாக துறக்கப்படும் தருணம் தன்னிச்சை செயலாய் உடல் என்பது விழிப்படைந்து தன்னை படைத்த உயிரோடு ஒடுங்கிவிடும். உயிர் என்பதோ ஆத்மாவோடு ஒடுங்க வேண்டும். உயிர் என்பது உடலோடு வாழ்கின்ற தருணத்திலேயே உடலினை தன்னுள் ஒடுக்கி ஆன்மாவோடு ஒடுங்கிவிட்டது என்றால் அவ்வுயிருக்கு வீடு பேறு கிட்டும். இறைவனின் வீட்டில் வசிக்கும் பேறு கிட்டும். முக்தி என்பது உடல் துறப்பு என்றும் வீடு பேர் என்பது உயிர் துறப்பு என்றுமே உணர வேண்டும். ஜம்புகேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற ஈசத்துளியான யாம் நீரினில் அதிகமாய் கரைந்திடும் பணி ஏற்றுள்ளோம். இறைவனின் சக்தி என்பது எந்த ரூபத்திலும் அடங்கும். நீரினுள் சிவனின் சக்தி ஒடுங்கினால் அதன் மூலம்
நீரின் நிர்மல தன்மையானது பெருகிடும். யாம் ஆற்றும் பணி யாது? இவ்வுலகம் எனும் புவிக்கோளினில் உள்ள நீரின் தன்மையினை பாதுகாப்பதேயாகும். பணி என்பது எவ்விதம் ஏற்கப்படுகின்றது, எவ்விதம் நிறைவேற்றப்படுகின்றது? சிவத்துளியான எமை அழைத்து சிவலிங்கமாக பிரதிஷ்டை புரிகின்ற தருணத்தில் சப்த ரிஷிகளால் எமக்கிடப்பட்ட பணியே நீரினை பாதுகாக்கும் பணியாகும். அகத்திய மகரிஷிகள் தனது ஆற்றல்களின் மூலம் சிவத்துளியினை வரமாக வேண்டியே பெற்று அதற்கான பணியினையும் நிர்மாணித்துள்ளார். உலகின் உயிர்கள் யாவும் காக்கப்படல் வேண்டும் எனும் பொது நல நோக்கம் கொண்டு தங்களுடைய ஆற்றல்களை அளித்து தெய்வங்களின் ஆற்றல்களை ஈர்த்து பிரதிஷ்டை புரியும் ரிஷிகள் தெய்வங்கள் ஏற்க வேண்டிய பணி குறித்தும் விளக்கிடுவர். உலகின் நீர் நிலைகள் காக்கப்படல் வேண்டும் எனும் கோரிக்கையினை ஏற்று எமை ஆராதித்து பிரதிஷ்டை புரிந்த அகத்திய ரிஷிகள் இத்தருணத்தில் எமை நாடி நிற்பதுவும் உலகத்தின் நன்மைக்கே. உயிர்கள் யாவும் எமை வந்தடைய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பணிந்து போற்றிடும் அகத்தியரின் ஆத்ம நிர்ணயம் நிறைவடைய யாம் எமது சக்தியை பிரயோகம் செய்திடுவோம். கலியுக எல்லையில் நீரின் சக்தியினை உள்ளடக்கிய எமது ஜீவத்துளியினை தாம் வேண்டியே பெற்றிடுவோம் என்றே உரைத்த அகத்தியர் எமது சிவத்துளியினை இத்திருத்தலத்தினில் பிரதிஷ்டை புரிந்துள்ளார். அவர் வரமாக பெற்று பிரதிஷ்டை புரிந்த சிவத்துளியினையே இத்தருணத்தில் அவரது யுகமாற்ற பணிக்கு உதவிடவும் கோருகின்றார். எமை ஆராதித்து அபிஷேகம் புரிகின்ற தருணத்தில் திருநீறு எனும் மகிமை வாய்ந்த வஸ்துவில் யாம் குடிகொள்வோம். அகத்தியரின் பணி நிறைவேறிட யாம் எமது ஆற்றல்களை திருநீறுதலில் கலப்புறவே செய்கின்றோம். உலகம் என்பது மனிதர்களால் மாத்திரமே இயக்கப்படுகின்றது எனில் இயங்குகின்ற மானுட ஆன்மாக்களை அழிவிலிருந்து காத்துவிட இயக்கப்படும் சக்தியே ஓர் உன்னத நிலை என்றறிக. அன்புடைய ஆன்மாக்களே, நீங்கள் விழித்து எழ தெய்வ நிலைகளும் பல ரூபங்களில் உதவுவதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள். ஆற்றல்களின் பரிமாற்றங்களே பெருத்த மாற்றத்தை உருவாக்கும். உலகம் என்பது உய்வுறுவதற்கும் நன்மைகள் உருவாகிடவும் அகத்தியருக்கே துணை புரியுங்கள். சத்திய யுகத்தினில் இறைவனின் ஆற்றல்களை பல ரூபங்களில் தவம் இயற்றி பெற்றிடும் ரிஷிகுலத்தோர் கலியுக எல்லையில் தாங்கள் ஈர்த்து பெற்ற இறை சக்திகளை இயங்கிடவே கோரிடுவர். இத்தருணம் முதல் யாமும் அகத்தியரோடு இணைந்து இயங்கத் துவங்கிடுவோம். அகிலம் ஆளும் அகிலாண்டேஸ்வரி தனது சக்தி நிலைகளை ஒருங்கிணைத்து ஒடுங்கத் துவங்கிடுவார். காலமும் ஒடுங்கும், சக்தி நிலைகளும் ஒடுங்கும். சிவனின் ஆற்றல்களே வீரியமாய் விரிந்து இயங்கிடும். சிவனின் இயக்கத்திற்கு சக்திகள் உதவுவதே உத்தமமாகும். யுகமாற்ற பணிக்கு உதவுகின்ற மானுடகுல ஆன்மாக்களும் இறைவனின் அருளினை பெறுவர். இறை பணியின் தன்மையினை உணர்வர். மற்ற மானுட ஆன்மாக்களின் ஆசிகளையும் பெறுவர். மனித ஆன்மாக்களின் ஆசிகளை மனித ஆன்மாக்களே பெறுகையில் சிவனின் இயக்கம் வீரியமடையும். சக்தி ஒடுங்க, சிவன் இயங்க மானுடம் தழைக்கும். ஜீவன்கள் முக்தி பெறும்.
அன்பான ஆசிகள்.